ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம அவரைக்காய் கூட்டு வைக்கிறது எப்படி, அவரைக்காயில எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு, இத பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த அவரைக்காய எங்க ஊர்ல வெட்டோத்திக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவரைக்காய கூட்டு வைக்கிறதுக்கு முதல்ல இத சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியா வேணும் அப்படின்னா நீங்க ரொம்ப சின்னதா நறுக்கிக்கோங்க. இல்ல கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் பெருசா கூட வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நாம ஒரு கடாய அடுப்புல வச்சுக்கலாங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நாம இப்ப கடுகு தாளிக்க போறோம். அதுக்காக கொஞ்சமா கடுகையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை, அப்புறமா 1 அல்லது 2 வற்றலை பிச்சி போட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலையும் வற்றலும் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வராங்க. பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பாதி வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நாம செய்யும் போது இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா சிவந்ததுக்கு அப்புறமா 2 பூண்டை இதுல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டுக்கு பதிலா பூண்டு பவுடர் இருந்தா கூட நீங்க அதை சேர்த்துக்கலாம். இனி நாம கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காயும் இதுல சேர்த்தாச்சு. நம்மளோட பித்த பையில பித்த நீர் அப்படிங்கிற சுரப்பி சுரக்கோங்க. இந்த பித்த நீர் அதிகமா சுரந்தா தலை சுற்றல், வாந்தி, வாய்க்கசப்பு போன்ற அசௌகரியங்கள் தோன்றும். இப்படி உள்ளவங்க அடிக்கடி அவரைக்காய கூட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்குங்க. அல்லது அவரைக்காய வேக வச்சு அதோட தண்ணிய கூட நீங்க எடுத்து குடிக்கலாம். அவரைக்காய் கொஞ்சமா வெந்து வந்தாச்சுங்க. இனி இதுல நாம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இத கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. எண்ணெயில வேகிறது பிடிக்காது, தண்ணியில வேகிறது தான் பிடிக்கும் அப்படின்னா இதுல நீங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இனி இதுல நாம கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா வற்றல் பொடி, கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு சாப்பாட்டுலயுமே நாம கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா வாசனையாவும் இருக்கும், வாயு உருவாகதையும் தடுக்கலாம். அடுத்ததா இதுல கொஞ்சமா துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இனி இந்த தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஹெல்தியான அவரைக்காய் கூட்டு சூப்பரா ரெடி ஆகிரும். இனி இந்த அவரைக்காயில இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காய் நம்ம சாப்பிட்றதுனால பித்தம் குறையும். இந்த அவரைக்காயில அளவுக்கு அதிகமா இரும்பு சத்து இருக்குது. அதனால ரத்தம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை டெய்லி உணவா எடுத்துக்கோங்க. கூட்டு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த அவரைக்காயை வேக வச்சு தண்ணிய குடிக்கலாம். உங்க உடம்புல ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். உடல்ல கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க தினமும் அவரைக்காய் சாப்பிட்டா உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பு குறையும். உடல் எடை ரொம்பவே அதிகமா இருக்குது, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அவரைக்காய டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடை குறையும், ஒல்லியான தேகமும் கிடைக்கும். கண் நரம்புகள் குளிர்ச்சி அடையும், பார்வை சம்பந்தமான நோய்கள் கூட ஏற்படாதுங்க. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும். இந்த அவரைக்காய் மூல நோயை குறைக்கும். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த அவரைக்காய் ஞாபக சக்தியை அதிகரிக்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்துது, நுரையீரல் சம்பந்தமான நோய்களை கூட இது குணமாக்கும், சுவாச பிரச்சனைகளையும் சரி செய்யும். இந்த அவரைக்காய் கூட்ட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே யாராவது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியாது. இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.